அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 14/6/2026 வைகாசி மாதத்தின் 31ஆம் நாள், 3 நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை. இந்த நாளில் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்குவதற்கும் உங்களுக்கு எப்போவாவது டவுட் இருக்கும், நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்களோ, அதனால தான் நமக்கு கஷ்டம் வருதோ அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலும், வீட்டில் அடிக்கடி சண்டை, அடிக்கடி அழுகை, யாராவது ஒருத்தர் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னாலும், இன்று இரவு இந்த அமாவாசை இரவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இன்று காலை 11:51 பிறகு தான் அமாவாசையே ஆரம்பமாகுது. இன்று இரவு முழுக்க பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நாளைக்கு காலையில் 9:27 வரைக்கும் அமாவாசை இருக்குல்லங்க, நாளைக்கு நாங்கள் தர்ப்பணம் கொடுக்குறதா இருந்தால் நாளைக்கு அதிகாலையில் கொடுக்கலாமான்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக கொடுக்கலாம், தவறு கிடையாது. தாராளமாக காலங்காத்தால் போய் நீங்கள் முறையாக முன்னோர் வழிபாடு செய்துட்டு வரலாம். சரி, இன்று இரவு இப்போ நான் சொன்ன பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், இந்த வைகாசி மாத அமாவாசையில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நான் சொன்ன பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் கருப்பு நிற வஸ்திரம். கருப்பு நிறத்தில் ஒரு வஸ்திரம் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக கல்லுப்பு வைங்க, அது மேலே வெண்கடுகு, கொஞ்சமாக கல்லுப்பு வைங்க. வெண்கடுகு, இந்த வெண்கடுகு பற்றி இப்போ நிறைய பேருக்கு நல்லாவே தெரியுது. வெண்கடுகு தூபம் போட்டாலும் சரி, வெண்கடுகு கந்திஷ்டி பரிகாரம் பண்ணாலும் சரி, அந்த வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும், 16 செல்வங்களும் தேடி வரும். இப்போ இந்த கல்லுப்பு மேலே சிறிதளவு வெண்கடுகு, அதற்கு பிறகு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சாதா கடுகு கொஞ்சம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் அஞ்சரைப்பட்டியில் கடுகு வச்சுருப்போம்ல, அதை கொஞ்சம் வைங்க. அதற்கு அடுத்தது மிளகு, சிறிதளவு மிளகு வச்சுட்டு 9 வரமிளகாய், அதாவது மிளகாய் வத்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை 9 வரமிளகாயை காம்போடு இருக்கணும், காம்பை நீக்கக்கூடாது. இதை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லி, கிழக்கு திசையை நோக்கி உட்கார சொல்லி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுற்றி இதை வீட்டுக்கு வெளியில் கொண்டுட்டு போய் வச்சு, இலுப்பை எண்ணெய் அல்லது வேப்ப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி அது மேலே கற்பூரத்தை போட்டு எரிச்சிடணும். இப்போ இலுப்பை எண்ணெயோ வேப்ப எண்ணெயோ இல்லாதவங்க நல்லெண்ணெயை தாராளமாக பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா அதை எரிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கற்பூரமும் வேணாலும் நீங்கள் நிறையா போடணும்னா போட்டு எரிச்சிக்கலாம். இப்போ அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நல்லா எரியிற வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே இருக்கணுமா, இதை மாதிரி டவுட்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படிலாம் தேவை கிடையாது. வீட்டுக்கு வெளியில் முச்சந்தியில் அல்லது ரோட்டில் கொண்டு போய் தான் எரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்யணும். நிறைய பேர் பூசணிக்காயை உடைச்சி நடு ரோட்டில் 2 வீலர் போக முடியாத மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை பார்த்திங்கன்னா அங்கிட்ட இங்கிட்ட பிச்சு அதை காலில் மிதிச்சிருமோன்னு பயந்து அதை மாதிரி செய்வாங்க. யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். அதற்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், போய் மெயின் ரோட்டில் முச்சந்தில் இது மாதிரி இடத்துல போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது மாதிரி இப்போ உங்கள் வீட்டு வாசலில் செய்கிறீங்கன்னா அதை உடனடியாக அப்புறப்படுத்திடுங்க. கொஞ்சம் நான் ஒட்டி ஒரு மரத்தை வச்சு அள்ளி ஒரு ஓரமாக குப்பையில் போட்டுருங்க. இந்த மிக எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.